அனைவருக்கும் வியாழக்கிழமை காலை வணக்கம். இப்போ தான் கிருத்திகை வந்து போன மாதிரி இருந்தது. அப்புறம் இன்றைக்கும் காலைல கிருத்திகை சரி நீ எப்போ மாதிரி காலையில் எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வீட்டில் வேலைக்கு போல் வீட்டில் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு எழுந்திரிச்சு செஞ்சு தரணும்ல. அதனால் எப்போ மாதிரி எழுந்திரிச்சு நம்மளும் வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கிருத்திகை நான் ஃபாஸ்டிங்னால ஹஸ்பண்ட் மட்டும்தான் டிஃபன். அதனால் அவங்க வந்து காலை டிஃபன் வந்து ஆப்பம் தேங்காய் பால் வாங்கி வந்து சாப்பிட்டுட்டாங்க. மதியானத்துக்கு வந்து வேர்கள்லாம் வறுத்து போட்டு எனக்கு லெமன் சாதம் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி பக்கோடா வாங்கிக்கலாம். நாங்கள் இல்லை நான் வடை சுட்டு தரேன்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் தான் இருந்தது, அது கூட கொஞ்சம் துவரம் பருப்பையும் போட்டு வடை சுட்டு கொடுத்துறேன். லெமன் சாதம் வடை இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க வழி அனுப்பிச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி குன்றத்தூரில் வந்து தேர் திருவிழா. இன்றைக்கி தேர் திருவிழா அதுவும் திருவிழானாலே பயங்கரமாக இருக்கும். அதுவும் 10 நாள் திருவிழா குன்றத்தூரில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுவும் தேர் திருவிழாவா குன்றத்தூர் ஃபுல்லாக ஜூஸு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறமா அன்னதானம்னு அங்கங்கே பயங்கரமாக நடக்கும். தேர் கொண்டா நிறுத்துகிற வரையும் சூப்பராக இருக்கும். திருவிழாவே செமையாக களைகட்டும். பக்கத்து வீட்டில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்தாங்க. அப்புறம் நான் லெமன் சாதம் வடையை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம சாப்பிடும்போது குட்டிங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க. அவங்க இருக்கிறனால நமக்கும் டைம் போகிறதே தெரியல, பொழுது முடிஞ்சு போச்சு. அப்புறமா வந்து சாயந்தரம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். நம்ம ஆர்த்திமம் கொடுத்த வேலை வச்சு இன்றைக்கி காலையிலே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி இதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.